ஆனா இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லயும் ராணுவ ஒத்திகை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு பாகிஸ்தான் மேல ஒரு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு அட்டாக் ஒண்ணு நடத்தியிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேற்று 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு ஒரு இது நடத்தியிருக்காங்க. ம். 9 இலக்குகளை குறிவைத்து தாக்கியதா இந்திய தரப்புல சொல்றாங்க. இந்த விஷயத்த எல்லாருமே பாராட்டணும். இல்லன்னு சொன்னா நீங்க தேச துரோகி. ம். அப்படின்ற ஒரு பிம்பத்த கட்டமைச்சிருக்கு பாஜக. எத்தனை பேர் வந்தாங்கன்றது இன்னும் அவங்களுக்கு ஆமா, தெரியல ஆமா. தெரியல அப்படிதான். ஆனாலும் அத என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்தியாக்குள்ள ஒரு அரசியலை இவங்க முன்னெடுத்து நடத்திட்டாங்க. என்னன்னா, வந்தாங்க, பிடிச்சாங்க, பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, ம். அ களிமா சொல்ல லா இலாஹ சொல்ல சொன்னாங்க. நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க, இந்துவான்னு கேட்டாங்க, சுட்டாங்க. அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்த ஊடகம் மூலியமா பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டுச்சு. அப்போ ஒரு பிரதமருடைய பயணத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலியமா ரகசிய தகவல் வந்ததுன்னா, அப்ப அங்க சுற்றுலா பயணிகளை எப்படி அனுமதிச்சாங்க? அப்படின்ற கேள்விய நேத்து மல்லிகார்ஜுன் கார்கே எடுத்து வச்சார். ம். எடுத்து வச்சாரா இல்லைங்களா? ஆமா, ஆமா. அப்போ பிரதமர் தன்னை காத்துக்கிட்டாரு. மக்களை பலி குடுத்துட்டாரு.